மகா சிவராத்திரி இறை அருளைப் பெறும் புனித நாள் சிவராத்திரி. இது பங்குனி மாதத்தில், பெரும்பாலும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் அமாவாசைக்கு பிந்திய சந்திரமண்டலத்தின் 14வது நாளில் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் பகல் முழுவதும் உண்ணா நோன்பிருந்து, இரவு முழுவதும் விழித்திருந்து இறை வழிபாட்டில் ஈடுபடுகின்றனர். சிவராத்திரியின் முக்கியத்துவம். சிவராத்திரி பற்றிய பல புராணக் கதைகள் உள்ளன. ஒன்றின்படி இந்த நாளில் சிவபெருமான் பார்வதி தேவியை மணந்ததாக கூறப்படுகிறது. மற்றொரு கதைப்படி சமுத்திர மந்தனம் நிகழ்ந்தபோது உலகைக் காப்பாற்ற சிவபெருமான் ஆலைகளிலிருந்து எழுந்த கலகலத்தை, விஷத்தை அருந்தினார். இதன் விளைவாக அவரது தொண்டை நீலமாகியது. அதனால் அவரை நீலகண்டன் என அழைக்கத் தொடங்கினர். பூஜை முறைகள் மற்றும் வழிபாடு. சிவராத்திரி நாளில் பக்தர்கள் சிவலிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். பால், தயிர், தேன், விபூதி, சந்தனம் போன்றவற்றால் சிவலிங்கம் நீராட்டப்படுகிறது. ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் தொடர்ந்து ஜெபிக்கப்படுகிறது. இரவு முழுவதும் விழிப்பிருந்து 4 கால பூஜைகளும் அருகம்புல், பன்னீர், விபூதி, சந்தனம் செய்யப்படுகிறது. சிவராத்திரியின் ஆன்மீக மகத்துவம். இந்த நாளில் பக்தர்கள் தவம் செய்து இறைவனை தியானிக்கின்றனர். இருள் மறையும் போது ஒளி பிறக்கிறது போல் சிவராத்திரியும் ஆத்ம ஜாக்கிரதையை ஏற்படுத்தும் ஒரு நாள் என கருதப்படுகிறது. பாவங்களை நீக்கி ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய இது ஒரு சிறந்த தருணமாகும். சிவராத்திரி நம்மை இறைவழியில் வழிநடத்தும் ஒரு புனித நாளாகும். இதில் ஈடுபட்டு பக்தியுடன் வழிபடுபவர்கள் சிவபெருமானின் அருள் பெறுவார்கள். இந்த மகா சிவராத்திரியில் அனைவரும் இறை அருளை பெற வாழ்த்துக்கள். ஓம் நமசிவாய.